World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நாம் இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்தே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான பரிகாரத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வகுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜனவரி மாதம் மேஷ லக்னம் படித்தோம், பிப்ரவரி மாதம் ரிஷப லக்னம் படித்தோம். இப்போ மார்ச் மாதத்தில் 3வது மாதத்தில் 3வது லக்னமான மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத வகுப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வகுப்பு 23/3/2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. எப்பயுமே 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பு நடத்துவேன். ஸோ காலையில் 10 மணிலேருந்து ஆஃப்டர்நூன் 2 மணி வரைக்கும் 4 மணி நேர வகுப்பாக நடைபெற போகுது. இந்த 4 மணி நேரத்தில் இந்த தலைப்புகளுக்கு கீழே ஒரு மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி அக்யூரிசியாக பரிகாரம் பண்ணி லைஃப்பில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோங்கிறது ஒரு அறிமுக உரையாக இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுனாலையும் அந்த மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவங்க சில பரிகாரங்களை இதன் மூலியமாகவும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ பே பண்ணி படிக்க முடிஞ்சவங்களும் படிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் மூலிமாவும் நிறைய கற்றுக்க முடியும். இதற்கான கட்டணம் 1300 ரூபாய். பழைய மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு. ஸோ இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ என்னென்ன தலைப்புகளில் எப்படி பரிகாரம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே ஒரு லக்னம் ராசியில் பிறந்தவங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல்ல அதோட தன்மைகளை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காரகத்துவங்களை புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே மிதுனம் அப்படிங்கிறது 3ஆம் பாவத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறனால மிதுனம்னாலே கம்யூனிகேஷன் வீடுன்னு அர்த்தம். ஸோ அதோடைய சின்னங்கள் கூட உங்களுக்கு தெரியும். அதை ஒரு ஜெமினின்னு சொல்லுவோம். அந்த லக்னத்தை ஒரு ஆண் பெண் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ இரட்டை தன்மை கொண்ட லக்னமாக இது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அது புதனோட வீடாகவும் வருது. அப்போ மிதுனத்தில் பிறந்தவங்க எப்பயுமே டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப புவராக தான் இருப்பாங்க. இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, எல்லாரும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. ஸோ தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது. மதில் மேல் பூனைங்கிற ஒரு லைஃப் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு லக்னம் ராசியை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அதுக்கான பரிகாரம் எடுக்கும்போது அதோட தன்மைகளையும் காரகத்துவங்களையும் தெரிஞ்சுக்கணும். மிதுனம் தான் இளைய சோதனை குறிக்கக்கூடிய வீடு, டாக்குமெண்ட் வீடு. மிதுனம் தான் குறுகிய தூர பயணத்தை குறிக்கக்கூடிய வீடு. இது எல்லாமே காரகத்துவங்களாக நீங்கள் படிக்கணும். அதை பற்றி நான் வகுப்பில் இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பேன். அந்த காரகத்துவங்கள் தெரிஞ்சாதான் நீங்கள் பரிகாரங்கள் பண்ணும்போது அது ப்ராப்பராக எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் முதல் பரிகாரம் என்ன படிக்க போகிறோன்னா 12 பாவங்களுக்கும் பரிகாரம் எடுக்கணும். இப்போ ஒரு லக்னம் இருக்குன்னா, ஒரு லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அந்த வெறும் லக்னத்தை மட்டும் வச்சு நம்ம பரிகாரம் எடுக்காமல் அந்த லக்னத்திற்கு ஒவ்வொரு பாவங்களும் என்ன மாதிரியான தன்மையில் செயல்படும், அதுக்கு எப்படி பரிகாரம் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்ன பாவம் என்ன, 2ஆம் பாவம் என்ன, 4ஆம் பாவம் எப்படி செயல்படும், அப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் அதில் யார் பிறந்திருந்தாலும் சரி, அவங்க பொதுவாகவே இது உபய லக்னமாக வரனால, உபயம் அப்படிங்கிறது என்னென்னா மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு விஷயத்தை இழந்து தான் ஒரு விஷயத்தை பெற முடியும். எல்லாமே வேணும்னு நினைக்கும் போது பரிகாரம் பண்ணி தான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி பார்த்தோம்னா இந்த உபய லக்னத்துக்கு 1-4 ஆதிபத்தியமாக புதன் வரார். ஒருவேளை இது கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், தன்னோட சுய முன்னேற்றத்தை ஒருத்தர் குறைச்சிக்கிட்டாலோ தியாகம் பண்ணாதான் அவங்க சொந்தமாக வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும். அப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், இந்த யோகம்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய சுய முன்னேற்றத்தை குறைக்கணும். சுய முன்னேற்றம்னா என்ன, தன்னை தானே புகழ்ந்துக்கிறது, தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறது, மற்றவங்கள்ட்ட ரொம்ப பில்டப் பண்ணுறது, இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் தன்னை ரொம்ப மையப்படுத்திக்காமல் தலைமை தாங்காமல் ஓரமாக ஒதுங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4ஆம் பாவம் சிறப்பாக செயல்படும். இது 12 பாவ பரிகாரத்தில் முதல் பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரம் பண்ணாலே உங்களுக்கு அந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் 2 ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு. அப்போது ஒரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த 2 ஆதிபத்தியம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத வச்சு பரிகாரம் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு 5-12 அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் வருவார். இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரய செலவுகள் பண்ணி தான் குழந்தை பெற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும்.
குழந்தையால் விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணணுன்னா, குழந்தைகள் பிறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து வெளியில் படிக்க வைங்க, ஹாஸ்டலில் போட்டுருங்க, கூட வச்சுக்கூடாது. அதுதான் உங்களுக்கான பரிகாரம். உங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தை உங்கள் கூட இருக்கக்கூடாது, வெளியில் போனால் தான் அவங்க ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தைக்காகவே நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, சொந்த ஊரில் இருக்கிற டாக்டர்ஸை பார்க்காம வெளியூர், வெளி மாவட்டம், வெளி மாநிலம் அந்த மாதிரியான மருத்துவர்களை போய் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். வெளிநாடு அடிக்கடி போயிட்டு வந்தாலும் குழந்தை பிறந்துடும். அப்போ இந்த 5-12 பாவத்தை இயக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் பண்ணணும். ஸோ அடுத்தது 6-11 ஆதிபத்தியம் வாங்குறனால மிதுனலக்னக்காரங்களுக்கு ஒரு சிறப்பு பரிகாரம் என்னென்னா, நீங்கள் கடன் இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது. மிதுனலக்னக்காரங்க கண்டிப்பாக கடனோடு தான் வாழணும். உங்களுக்கு ஒரு கடன் இருக்க தான் உங்களுக்கு லாபம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். 6ஆம் பாவம் இயங்க இயங்க 11ஆம் பாவம் இயங்கும். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட், மாதம் ஆனால் ஒரு இஎம்ஐ கட்டுறேன் சார், கார் லோன் இருக்குது, வீட்டு லோன் இருக்குது, நகை லோன் இருக்குது, ஸோ அதுக்கு இஎம்ஐ போயிட்டுருக்கு அப்படின்னா கடன் உங்கள் பேரில் இருந்தால் தான் உங்களுக்கான லாபம் கிடைக்கும். கடனை சுத்தமாக நில் பண்ணிங்கன்னா மிதுனலக்னக்காரங்களுக்கு பெரிய லெவல் லாபம் கிடைக்காது. பெரிய லெவலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைய முடியாது. 11ஆம் இடங்கிறது தான் முயற்சியில் வெற்றி அடைவது. நிவர்த்தி பாவமும் கூட. உங்களுக்கு கடன் இருந்தால் தான் உங்களோட எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். அதுக்குன்னு சார் சொல்லிட்டான்ட்டு கோடிக்கணக்கில் கடன் வாங்கி லாக் ஆகக்கூடாது. உங்களுடைய இன்கம் என்னவோ, வருமானம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி 4ல் ஒரு பங்கு, அதிகபட்சம் 25% உங்களோட இன்கமில் நீங்கள் கடனாக வச்சுக்கலாம், இஎம்ஐ கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இப்படி ஒவ்வொரு பாவங்களுக்கும் பரிகாரம் இருக்குது. எக்ஸாம்பிளாக இந்த பாவங்களை சொல்லியிருக்கேன். மற்ற பாவங்களுக்கான பரிகாரங்கள்லாம் வகுப்பில் பார்ப்போம், அந்த மாதிரி டீட்டெயிலாக படிப்போம். இது வந்து 12 பாவங்களை சொல்லக்கூடிய பரிகாரம். அடுத்தது காலபுருஷ தத்துவம். இப்போ வந்து மிதுனலக்னத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷத்துக்கு அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிதுனலக்னக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. மிதுனலக்னமே காலபுருஷத்துக்கு எதனாவது பாவமாக வருது? காலபுருஷத்துடைய 3ஆம் பாவத்தில் இந்த லக்னம் விழுகுது. சரிங்களா? காலபுருஷ தத்துவ லக்னம் மேஷ லக்னம், மிதுனம் வந்து 3வது வீடாக வருது. பொதுவாகவே 3ஆம் பாவமாக வரனால நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனை வந்து நல்ல தரமான ஃபோனை யூஸ் பண்ணணும். சரிங்களா? உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு சிந்தனை ரீதியாகவோ, டிசிஷன் மேக்கிங் ரீதியாகவோ, வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல பிரச்சனை வருதுன்னா உங்கள் ஃபோனை கொஞ்சம் நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். உங்கள் ஃபோனில் தான் உங்களுடைய லக்னமே உட்காந்துருக்கு. அப்போ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட் ட்ராவல் மாதிரி உங்கள் பைக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பைக் எடுத்துகிட்டு ஷார்ட் ட்ராவல் பண்ணிட்டு வாங்க, ப்ராப்பரான டிசிஷன் மேக்கிங் நீங்கள் எடுத்துடலாம். இது காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து எடுப்பது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு இது 3வது வீடு, இது 1வது வீடாக வரும். அப்போ 3-1 காம்பினேஷன் வேலை செய்யும். அதுக்கேற்ற மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் பண்ணிக்கணும். இதே மிதுனலக்னக்காரங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, லக்னத்துக்கு இது 6ஆம் இடம், காலபுருஷத்துக்கு 8வது இடம். அப்போ என்ன பண்ணணும்? மிதுனலக்னக்காரங்க இயற்கையாகவே உங்கள் வேலையில் நல்ல டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உதவி பண்ணுங்கள். சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க, பிபிக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க, கேன்சர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண உங்கள் உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றி வரும். அப்போ இந்த மாதிரி காலபுருஷ தத்துவப்படி மிதுனலக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு பாவங்களும் நல்ல விதமாக பலன் கொடுக்கணும்னா அதுக்கு சில சூட்சமமான பரிகாரங்கள் இருக்குது. ஸோ அது காலபுருஷ தத்துவப்படி 12 பாவங்களுக்கும் மிதுனலக்னத்தை அடிப்படையாக வச்சு எப்படி பரிகாரம் எடுக்கணுங்கிறது நான் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். அதை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா பாவங்களுக்கும் சொல்லுவேன், அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து காலபுருஷ தத்துவம். ஓகே, அடுத்தது வந்து நட்சத்திர ரீதியாக பார்ப்பது. ஸோ நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்குள்ளே என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த மிதுன லக்னத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு எடுக்கணும். ஸோ மிருகசீரிஷத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குது. மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்குள்ள என்ன நட்சத்திரம் இருக்குது? மிருகசீரிஷம், 3-4 பாதம். அதுக்கப்புறம் திருவாதிரை, 1, 2, 3, 4. புனர்பூசம் 1, 2, 3. ஸோ இந்த நட்சத்திரங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ அந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரம்,
திருவாதிரை ராகுவுடைய நட்சத்திரம், புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம். அப்போ இதில் என்ன மாதிரியான அமைப்புகள் செயல்படுது? இதை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுன்னா, மிதுனத்தில் பிறந்தவங்க உங்கள் லக்னம் பலமாகணுன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தேங்காய் தானம் பண்ணுங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் வாழைப்பழம் தானம் பண்ணுங்கள், புனர்பூச நட்சத்திரத்தில் கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்கள். இந்த 3 தானங்களை ரெகுலராக பண்ணிட்டு வந்தால் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் அவங்களுடைய லக்னத்தை பலப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். லக்னங்கிறது இன்ஜின் மாதிரி 12 பாவங்களையும் நல்ல விதமாக கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த லக்னத்துக்கு தான் இருக்குது. அவங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி. அப்போ உங்கள் வாழ்க்கைங்கிற ஷிப்பை லக்னம் தான் இழுத்துட்டு போகும். அதனால் இந்த 3 நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுனாலையும் பலப்படுத்துறதுனாலையும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது என்ன மாதிரியான இயக்கங்கள் இருக்குன்னா, இந்த லக்னத்துக்குள்ளே செவ்வாய் அப்படிங்கிறது மிதுன லக்னத்துக்கு 6, 11 கூடியவனா வராங்க. ராகுங்கிறது அது இருக்கக்கூடிய பாவத்தை பொறுத்து செயல்படும். இப்போ உங்களுக்கு எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தின்படி செயல்படும். குரு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7, 10 கூடியவனா வராங்க. அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, மிதுன லக்னம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இந்த பாவங்களை கண்டிப்பாக இயக்கியே ஆகணும். திருமணத்துக்கு அப்புறம் தான் மிதுன லக்னத்துக்கு உயர்வு. நீங்கள் ஒரு கடன் வாங்கினதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் முதல் வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். அதேமாதிரி ராகு எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தை இயக்குனதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கே நீங்கள் உயர்வீங்க. ஏன்னா லக்னத்திற்குள் என்ன நட்சத்திரங்கள் இயங்குதோ அது அந்த பாவங்கள் ரீதியாக எப்படி தொடர்பாகுதோ அதை நீங்கள் பிடிச்சாதான் உங்களுடைய லக்னம் செயல்பட ஆரம்பிக்கும். இதான் அதோடைய கான்செப்ட். இப்படி நட்சத்திரங்கள் ரீதியாக இதை நீங்கள் இயக்கலாம். ஸோ அது எந்தமான இயக்கத்துக்கு போகும், என்னமான அமைப்புகளை கொண்டு போகும் அப்படிங்கிறத அருமையான ஒரு விஷயமாக இதில் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பஞ்சபூத இயக்கம். பஞ்சபூத இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் அப்படிங்கிறது காற்று தத்துவத்தில் வரக்கூடியது. மிதுனம் என்ன தத்துவம்? பஞ்சபூதத்தில் காற்று தத்துவம். சரிங்களா? அப்போ என்ன சொல்லலாம், காற்று தத்துவமாக வரனால மிதுனத்தில் பிறந்தவங்க அதிகமாக காற்று தத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இயக்கிக்கிட்டே இருங்க. நீங்கள் காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல வசித்தாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் லைஃப்பில் ஏற்படும். அந்த மாதிரி நிறையா காற்று சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்கணும். ஃபேன் வாங்கி மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது, பூ வாங்கி தானம் கொடுக்கறது, ஒரு பர்ஃப்யூம் வாங்கி தானம் கொடுக்கறது, காற்று சம்மந்தப்பட்ட தத்துவம் உள்ள பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறக்க உங்கள் லக்னம் பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் ஃபேன் ஓடலையா, ஏசி ஓடலையா, உடனே சரி பண்ணிடுங்க. அப்படி சரி பண்ணால் தான் மிதுன லக்னக்காரங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அது நெகட்டிவாக இருந்ததுன்னா அது ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ அதுதான் மிதுன லக்னத்தோட காற்று தத்துவத்தை இயக்கக்கூடிய அமைப்பு. பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டு இயக்கணும். நீங்கள் அடிக்கடி எங்கே போயிட்டு வரணும்? காளகஸ்தி போயிட்டு வரணும். ஏன்னா வாயு தத்துவம் அங்கே திருவாதிரை நட்சத்திரமும் வேறு இருக்குது. ஸோ காளகஸ்தி போயிட்டு வர்றது இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஏன்னா காற்று தத்துவத்துக்குள்ளே ஒரு பஞ்சபூத அங்கத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு திருவாதிரை வரனால அப்போ காற்று தத்துவ கோயில் எங்கே இருக்குது? காற்றுனாலே வாயு பகவான். ஸோ காளகஸ்தி போயிட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். சரிங்களா? இது காற்று தத்துவம் சம்மந்தமான பரிகாரம். அதான் பஞ்சபூத பரிகாரம்னு சொல்கிறோம். ரைட். அடுத்தது தர்ம அர்த்த காம மோட்சத்தில் மிதுனம் அப்படிங்கிறது காம வீட்டை குறிக்கும். காமம் அப்படிங்கிறது அபிலாசையை சொல்லக்கூடியது, அதீதமான ஆசையை குறிக்கும். அப்போ இதுக்கு பரிகாரமாக என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா, இது காலபுருஷத்துக்கு 3வது வீடாகவும் வரனால ஸோ அப்போ 3ஆம் பாவம் சம்மந்தமான ஆசைகள் யாரெல்லாம் படுறாங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்க. யாராவது ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க, எனக்கு அந்த புத்தகம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அந்த புத்தகத்தை உடனே வாங்கி கொடுத்துருங்க. அது எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. புத்தகத்தின் மேலே ஆசைப்படுறவங்க ஆசையை நிறைவேற்றுங்க. அதே மாதிரி நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில் இந்த மாதிரியான விஷயங்கள் அது மேலே ஆசைப்பட்றாங்க, எனக்கு இந்த கலர் பென் வாங்கினா ரொம்ப பிடிக்கும்னா அதை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி குறுகிய தூர பயணம், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அது உங்கள் பைக் மூலியமாகவோ இல்லை குறுகிய தூர பயணமாகவோ கூட்டிகிட்டு போய் அந்த ஆசையை நிறைவேற்றுங்க.
அதே மாதிரி ஒரு மொபைல் பிராண்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு ஆகக்கூடிய பணத்தில் அவங்களால முடிஞ்ச தொகையை அவங்களுக்கு கொடுங்க. அப்போ 3ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதன் மேலெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் நிறைவேற்றணும். நிறைவேற்றுறது உங்கள் லைஃபுக்கு, அந்த மிதுன லக்னத்துக்கு ஒரு பெரிய ஆக்டிவேஷனாக இருக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் பரிகாரம். சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து என்னென்னா டிஎன்ஏ கர்மப்பதிவு. ஸோ இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு பாவமும் ஏதாவது ஒரு கர்மப்பதிவை வைத்திருக்கும். ஒவ்வொரு பாவமும் ஒரு கர்மப்பதிவோடு இருக்கும். அதே மாதிரி மிதுனத்துக்குன்னே ஒரு கர்மப்பதிவு இருக்குது. சரிங்களா? மிதுனம் வந்து யாருடைய வீடு? புதனுடைய வீடு. மிதுனம் வந்து யாருடைய வீடுனா புதனுடைய வீடு. புதன் பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னா அவிட்டம். அவிட்டத்தோட கர்மப்பதிவு சனி. அப்போ என்னென்னா, இந்த மிதுன லக்னம் புதனோட வீடாக இருந்தாலும் மறைமுகமாக சனியோடைய கண்ட்ரோலில் இயங்கிக்கிட்டு இருக்கு. சனியோட கண்ட்ரோலில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணும்? ரிக்ஷா ஓட்டுறவங்களுக்கு, மூட்டை தூக்குறவங்களுக்கு, மூட்டை இதில் தூக்குவாங்க தோள்பட்டையில். தோள்பட்டைனா மிதுன வீடு. அப்போ மறைமுகமாக மிதுனத்தை இயக்கக்கூடிய கிரகம் சனி. அப்போ சனி சம்பந்தமான காரகத்துவத்துக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணிகிட்டே இருந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும். இது ஒரு கைண்ட் ஆஃப் விஷயம். இப்படி நம்ம இந்த கான்செப்டை வந்து எடுக்கணும். அதே மாதிரி இப்போ மிதுன லக்னம். அப்போ லக்னம் வேலை செய்யணும் அப்படின்னா சனிக்கு பரிகாரம் செய்யணும். அப்படி ஒவ்வொரு வீடுகளுக்குமே ஒரு கர்ம பதிவு இருக்குது, ஒவ்வொரு லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது. அப்போ மிதுன லக்னம் இயங்கணும்னா சனிக்கு பரிகாரம் பண்ணிடணும். லக்னம் இயங்கிறதுக்கு சனி. 2ஆம் பாவம் இயங்கணும்னா 2ஆம் அதிபதி யார்? சந்திரன். சந்திரன் பிறந்தது மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்போ அதோடைய கர்மப்பதிவு என்ன? குரு. அப்போ கடகத்தோட கர்மப்பதிவு குரு. அப்போ மிதுன லக்னத்துக்கு 2ஆம் பாவம் இயங்கணும்னா குரு சம்பந்தமான விஷயங்களை இயக்கிட்டே இருந்தால் 2ஆம் பாவம் இயங்கிடும். அப்போ இனிப்பு தானம் மிதுன லக்னக்காரங்க ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. அது நெய் ஸ்வீட், நெய்யினால் செய்யப்பட்ட ஸ்வீட்டை தானம் பண்ணிகிட்டே வாங்க. அது ரொம்ப பக்காவாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். இப்படி டிஎன்ஏ மூலிமா பரிகாரம் எடுக்கலாம். சரிங்களா? இது ஒரு வித்தியாசமான மெத்தட். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கர்மப்பதிவு இருக்குது. அதை பற்றியும் வகுப்பில் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கான பரிகாரங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிக் கொடுப்பேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஓகே. அடுத்தது வந்து தாந்திரிக பரிகாரம். மிதுன லக்னக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் மென்மேலும் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி தாந்திரிக பரிகாரம் பண்ணுறது? பொதுவாகவே 3வது வீடு, காலபுருஷத்துக்கு 3வது வீடு 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 3ஆம் பாவத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் கையால் 3ஆம் பாவங்கிறது கையை குறிக்கும். 3ஆம் பாவங்கிறது கையை குறிக்கும். அப்போ உங்கள் கையால் யாருக்காவது நீங்கள் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நீங்கள் சந்திக்க முடியும். அப்போ உதவி செய்கிறதே ஒரு தாந்திரிக பரிகாரமாக அது வேலை செய்யும். கையால் கொடுக்கணும். உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா அது பெரிய மாற்றத்துக்கு வந்து உங்களுக்கு ஏற்படும். அது யாருக்கு கொடுக்கணுன்னா, அது புதனோட வீடாக வரனால திருநங்கைக்கு உங்கள் கையால் ஏதாவது உதவி செய்யுங்க. அதுவும் குறிப்பாக திருநங்கைக்கு பார்க்குறப்பெல்லாம் 50 ரூபா பணம் உங்கள் கையால் கொடுத்துட்டு வந்தால் அது பெரிய தாந்திரிக பரிகாரம். மிதுன லக்னக்காரங்களுக்கு அது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஏன்னா 5ங்கிறது குருவோட இயக்கமாக வருது. சரிங்களா? அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ரைட். அடுத்தது வந்து வாழ்வியல். வாழ்வியலாக எப்படி பண்ணுறது? வாழ்வியல் பரிகாரமாக என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம்? பொதுவாகவே மிதுனம் வேலை செய்யணும் அப்படின்னா டிராயிங் கிளாஸ் போகணும், ஓவியம் வரைய கற்றுக்கணும், அல்லது ஓவியம் வரையக்கூடியவங்களுக்கு உதவி செய்யணும், அல்லது டிராயிங் புத்தகம்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு, அந்த டிராயிங் புத்தகம் வாங்கி கொடுங்க.
அதில் ட்ராப் பண்ண குழந்தைங்க ட்ராப் பண்ண உங்கள் கர்மா கழிஞ்சிக்கிட்டே வரும். ட்ராப் பண்ண உங்கள் கர்மா கழிஞ்சிக்கிட்டே வரும். இது வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஆன்மீகம். ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் பண்ணுறது? ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரி பரிகாரம் பண்ணுறது? பொதுவாகவே ஒரு கோயிலில் 3ஆம் பாவம் அப்படிங்கிறது பெல்லுன்னு சொல்லுவோம், மணி. சரிங்களா? அப்போ 3ஆம் பாவம் அப்படிங்கிறது மணின்னு சொல்லுவோம், பெல். அப்போ என்ன பண்ணும், ஏதோ ஒரு கோயிலில் நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்துட்டாலே இது ஒரு வாழ்நாள் பரிகாரமாக ஏதோ ஒரு கோயிலுக்கு ஒரு தடவை பெல் வாங்கி கட்டிடுங்க. பெல் வாங்கி கட்டிட்டிங்கன்னா ஒரு பெரிய கர்மா வாழ்க்கையில் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆன்மீக பரிகாரமாக அது கோயிலுக்கு பண்ணிவிடுங்க. சர்ச்சுக்கும் கொடுக்கலாம், ஒரு இந்து கோயிலும் கொடுக்கலாம், எங்கே வேணாலும் கொடுக்கலாம். எங்கெல்லாம் பெல் பயன்படுத்துகிறாங்களோ அங்கே வாங்கி கட்டிடுங்க. ஒரு ஆன்மீகமான இடத்துல வாங்கி கட்டும்போது அது பெரிய வைப்ரேஷனை உண்டு பண்ணும். ஓகே, அடுத்தது கோயில். மிதுன லக்னக்காரங்க எந்த கோயிலுக்கு ரெகுலராக போகிறது? ஒரு கோயில் சார் இது ரெகுலராக போனால் ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க சந்திப்பாங்க அப்படின்னா என்ன? அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கோயில் இருக்குது. கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு கோயில், வருமானம் வரத்துக்கு ஒரு கோயில். ஸோ இந்த மாதிரி நிறைய கோயில்கள் மிதுன லக்னக்காரங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளாக ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக 2ஆம் இடங்கிறது சந்திரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருது. அப்போ ஒசூரில் இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரர் கோயில், இங்கே போகும்போது உங்களுக்கு என்ன ஆகணும், வருமான ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படும். வருமான ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு செயல்படும், ரொம்ப அருமையாக அது வேலை செய்யும். உங்களோட முயற்சியிலெல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருவண்ணாமலை போகணும். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சூட்சமமான கோயில்கள் இருக்குது மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ 12 பாவ விஷயங்களுக்கு 12 விதமான கோயில்கள் பார்க்கலாம். சரிங்களா? இது கோயில்கள் சம்மந்தப்பட்ட பரிகாரம். அந்த கோயில் போகிறதுல சில விதிவிலக்கு இருக்குது. ஏன்னா சில கிரகங்கள் கெட்டு போயிருந்தால் அதுக்கான பரிகாரம் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே, ரைட். அடுத்தது ரிவர்ஸ் பரிகாரம். ரிவர்ஸ் பரிகாரங்கிறது என்னென்னா, பொதுவாகவே இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நியூஸ் பேப்பரை கிழித்து போட வேண்டும். ஏன்னா மிதுனம்னா நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரை கிழித்து போட்டால் அது உங்களுக்கு ஒரு பரிகாரம் ஆகிடும். ஒரு ப்ராப்ளம், அதுக்கு டிசிஷன் எடுக்க முடியல, டக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பரை வாங்க கிழித்து போடுங்க, உடனே அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு மைண்டில் ஒதுக்கும். அதான் ரிவர்ஸ் பரிகாரம். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு பாவங்களுக்கும் நம்ம பரிகாரங்கள் எடுக்கலாம் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ தான தர்ம பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? தான தர்மத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம்? பொதுவாகவே ஒருத்தங்க ஸ்டேஷ்னரி ஐட்டம், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஜாமெட்ரி பாக்ஸு, பென்சில், பேனா, எரேசர், ஸ்டேஷ்னரி ஐட்டம் எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இது தான தர்ம பரிகாரம் புண்ணியத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை உங்களுக்கு உண்டு பண்ணும். ஓகே, அடுத்தது தியாகம் செய்தல். என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, எந்த மாதிரி விஷயங்கள் தியாகம் பண்ணால் மிதுன லக்னக்காரங்களுக்கு லைஃப்பில் வெற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே 3ஆம் இடம் அப்படிங்கிறனால மீடியாவில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கிறத அடிக்கடி தானம் பண்ணணும். தானம்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. டெய்லி 1 மணி நேரமாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த 3ஆம் இடத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு அந்த புண்ணியம் உங்களுக்கு பயன்படும். ஸோ மீடியா சம்மந்தப்பட்ட விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். சரிங்களா? ரைட். இது எல்லாமே பரிகாரங்கள். ஸோ இந்த பரிகாரத்தோடு சேர்ந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா, மிதுன லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இது வாழ்நாள் ஃபுல்லாக இந்த பரிகாரத்தை பண்ணிகிட்டே இருக்கலாம்.
ஸ்பெசிஃபிக்காக நம்ம பரிகாரம் அப்படிங்கிறது தசாபுக்தி கோச்சாரத்துக்கும் பண்ணணும். அப்போ தான் அவங்க லைஃப்பில் எந்த இடத்துலையும் பிரச்சனை வராமல் பிரச்சனை மாட்ட மாட்டாங்க. ஸோ தசாபுக்திக்கு கண்டிப்பாக பண்ணணும். ரெகுலராக பண்ணிட்டு வர வர ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அப்போ எந்த ஒரு தசாபுக்தி நடந்தாலும் சரி, குறிப்பாக இந்த மீனலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு திசை, புதன் திசை, கேந்திராதிபதி தோஷத்துலேருந்து நடத்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான பரிகாரத்தை பண்ணிடணும். அதுக்கு பரிகாரம் என்னென்னா, புதன் திசை, புதன் புத்தி நடந்தால், புதன் கெட்டு போயிருந்தால் உங்கள் பேரில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வச்சுக்காதீங்க. வண்டி, வாகனம், ப்ராப்பர்ட்டி எதுவுமே உங்க கூட இருக்கக்கூடாது. குரு திசை நடந்ததுன்னா மனைவி கூடவோ கணவன் கூடவோ இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அந்த புத்தி முடிகிறவருக்குமாவது பிரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் மோசமான அமைப்புகளை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ ஒரு மிதுன லக்னக்காரங்களுக்கு எந்த தசாபுக்தி மோசமான தன்மையை கொடுக்கும், அது வலிமையாக இருந்தால் எப்படி கொடுக்கும், கெட்டு போயிருந்தால் எப்படி கொடுக்கும். அப்போ அதுக்கு பரிகாரங்களை என்ன பண்ணிக்கணுங்கிறத, நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போயிருந்தாலும் காமனாக இந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டால் அவங்கலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ அது தசாபுக்திக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி கோச்சார ரீதியாக, கோச்சாரத்தில் குரு வந்து மிதுனத்துக்கு போகிறாரா, குரு வந்து மிதுனத்துக்கு போகிறார். அதே மாதிரி ஒரு சில கிரகங்களோட பார்வை மிதுனத்துக்கு படும். அப்படி எந்த கிரகத்தோட பார்வை கோச்சாரத்தில் படுது, எந்த கிரகம் மிதுனத்துக்கு போகுதோ அதுக்கான பரிகாரம் பண்ணணும். இப்போ மிதுன லக்னத்துக்கு குரு போகிறனால எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 கிராம் தங்கமாவது உங்கள் கையால் யாருக்காவது தானம் பண்ணுங்கள். கோல்டு டொனேட் பண்ணணும். 1 கிராம் தங்கமாவது உங்கள் கையால் யாருக்காவது டொனேட் பண்ணிடணும். இந்த மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு எப்படி மிதுன லக்னத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பரிகாரம் எடுக்கணும். ராகு போனால் என்ன பண்ணணும், குரு போனால் என்ன பண்ணணும், சனி போனால் என்ன பண்ணணும், கேது போனால் என்ன பண்ணணுங்கிறத கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இப்படி எல்லா விதமான பரிகாரங்களையும் டீட்டெயிலாக நீங்கள் படிக்க போகிறீங்க. சரிங்களா? அப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் பண்ணணும், எந்த திதியில் பண்ணணும், எந்த யோகத்தில் பண்ணணும், எந்த கரணத்தில் பண்ணணும், எந்த ஹோரையில் பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பொதுவாகவே மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா புதன்கிழமை பண்ணுறது, புதன் ஹோரையில் பண்ணுறது, கிம்ஸ் துக்குன கரணத்தில் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமாக இருக்கும். இந்த மாதிரி என்ன திதியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லிக் கொடுப்பேன். அதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அஷ்டமி திதியில் மிதுன லக்னக்காரங்க ஒரு விஷயத்தை ஒரு பரிகாரம் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த திதிக்கும் அந்த ராசிக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம இதில் படிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த முடக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து மிதுனம் லக்னம், மிதுன ராசி முடக்காயிட்டா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் நான் வாழ்வியல் பரிகாரமாக என்னென்னு சொல்லுவேன். மிதுன லக்னம் பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும். பொதுவாகவே மிதுனம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா உங்கள் பேரில் ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதெல்லாம் எதுவுமே வந்து வச்சுக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். உங்கள் ஐடியில் நீங்கள் வச்சுக்கூடாது. உங்கள் பேரில் வச்சு உங்கள் பேர் போட்டு உங்கள் ஃபோட்டோ போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக வரும். ஸோ அந்த மாதிரி சில சூட்சமமான தகவலை அந்த ஒரு வாழ்வியல் பரிகாரம் முடக்குக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? இப்படி வாழ்நாள் முழுவதும் வெற்றி அடைவதற்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணுங்கிறத ஒரு தெளிவான வகுப்பாக நடத்த போகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ஒன்ஸ் இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாராவது மிதுன லக்னம், மிதுன ராசியில் பிறந்திருக்கலாம், அவங்களுக்கும் பயன்படுத்தலாம். ஒரு தொழில்முறை ஜோதிடராக இருக்கீங்கன்னா வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு இப்போ நிறையா பரிகாரம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, அட்லீஸ்ட் அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு 5 பரிகாரம் கொடுக்குறீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் சாய்ஸாக அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டு 2 பரிகாரமாவது செய்யலாம். அதுக்கு தான் இவ்வளோ பரிகாரங்கள் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. 23/3/2025 இந்த வகுப்பு நடைபெறுவது உங்கள் எல்லாரையும் அந்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மிதுன லக்னம் மிதுன ராசி வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற பரிகாரங்கள் பிரதி மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை நேரடி ஜூம் வகுப்பு நடைபெறும் நாள் 23/3/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் மதியம் 2 மணி வரை. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னம் முதல் 12 பாவங்களுக்கான பிரச்சனைக்கு பரிகாரங்கள், காலபுருஷ தத்துவப்படி பரிகாரங்கள், நட்சத்திர பரிகாரங்கள், பஞ்சபூத பரிகாரங்கள், தர்மம், அர்த்த, காம, மோட்சம் பரிகாரங்கள், DNA கர்மப்பதிவு பரிகாரங்கள், தாந்திரீக பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள், ஆன்மீக பரிகாரங்கள், சூட்சம கோவில் பரிகாரங்கள், ரிவர்ஸ் பரிகாரங்கள், தான தர்ம பரிகாரங்கள், தியாகம் செய்யும் பரிகாரம், தசாபுத்திக்கு பரிகாரங்கள், கோச்சார கிரகங்களுக்கு பரிகாரங்கள், திதி யோகம் கரணம் முடக்கு பரிகாரங்கள். வெற்றி பெற்ற மனிதர்களின் ஜாதகங்கள் வகுப்பில் ஆராயப்படும். வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் PDF கொடுக்கப்படும். வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.